Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks தமிழ். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக போன வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி தான் ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன். நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள்கிட்ட ஸ்ப்ரைட் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கட் பண்ணுறேன்னு காட்டுறதுக்காக தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் தண்ணி குடிக்கிற அந்த தண்ணி வாங்குவோம்ல, அந்த பாட்டிலை யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப நமக்கு லேஸாக இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக வராது. ஸோ இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற பாட்டிலாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம். இப்போ பாட்டம் பார்ட்டை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். இதை நம்ம குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக பாட்டில் ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணால் போதும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து பின்னாடி நல்லா வளைக்க போகிறோம். ஸோ அல்டர்னேட்டிவாக நம்ம வளைக்கணும். நடுவில் ஒரு பீஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பீஸை இப்படி வளைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வளைச்சிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வளைச்சிட்டேன். இப்போ உள்ளுக்கு இருக்கிற ஒரு பீஸையும் நம்ம கொஞ்சமாக வளைக்கணும். கீழே இருக்கிற பீஸ் அளவுக்கு நம்ம வளைக்கக்கூடாது. இப்போ மேலே உள்ள பீஸையும் வளைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ கீழே ஒரு பீஸ் இருக்குது, மேலே ஒரு பீஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வளைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த குட்டி பாட்டில் எடுத்துக்கலாம், அந்த பாட்டம் லேயர் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நம்ம 2 லேயர் செஞ்சோம்ல. ஸோ இதில் நம்ம 3 லேயர் செய்யணும் அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம அல்டர்னேட்டிவாக ஒரு பீஸ் விட்டு இப்படி பின்னாடி வளைச்சிக்கணும். ஸோ நான் இதை ஃபுல்லாக வளைச்சிட்டேன். இதுக்கப்புறம் மேலே இருக்கிற பீஸையும் அதே மாதிரி அல்டர்னேட்டிவாக ஒன்று விட்டு ஒன்று நம்ம கொஞ்சம் வளைச்சிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வளைச்சி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் நம்ம பூ ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக அந்த டிப்பில் மட்டும் வளைச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த 3 லேயருக்கும். ஸோ கீழே ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, சென்டரில் ஒரு லேயர் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பூ பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இது டயாமீட்டர் 9 சென்டிமீட்டரில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கிட்டு கட் பண்ண போகிறோம். இது நம்ம பூ மாதிரி இருக்கணும்ல பார்க்குறதுக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த கிராஃப்ட் நிஜமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிஜமாக வீட்டில் செஞ்சதுலாம் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கடையிலலாம் இப்படி ஒரு பூங்கொத்துலாம் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக 200-300 ருபீஸ் சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளே இப்படி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இப்போ சைட்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க குட்டியாக. ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு பூ மாதிரி இருக்கும். இதை ஒரே ஒரு சைடில் மட்டும் சென்டர் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் சுருட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு பூ மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இதில் ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டியாச்சு. இது நமக்கு
அந்த பெடல்ஸ்லாம் நல்லா பின்னாடி வளைஞ்சிருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக சிசர் வச்சு நான் இப்படி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பூ நமக்கு நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்கெட்சு கொடுத்துக்கலாம், இல்லை பெயிண்ட் கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ சென்டரில் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வந்து ஸ்கெட்சு ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். அவுட் சைடில் ஃபுல்லாக க்ரையான்ஸை வச்சு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். பேப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃப்ளார் மாதிரியே இருக்கும். இந்த செவந்தி பூ இருக்குல்ல, ஸோ அது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கலர் கொடுத்துட்டோம். இதே மாதிரி நமக்கு நிறையா பூ வேணும். ஸோ நீங்கள் நிறைய பூ வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பூவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பூலாம் பார்க்குறதுக்கு. இந்த பூ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்ச அந்த பாட்டிலில் வந்து ஒட்டிடலாம். ஸோ இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பீஸ்லேயும் இப்படி வச்சு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ கன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கீழே ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுவும் நம்ம ஃபேன் காற்றுல வந்து இந்த பாட்டில்லாம் வந்து ஆடுது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த குட்டி பாட்டில்லையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்கு நடுவில் வந்து இதை வந்து நம்ம வந்து உள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி உள்ளே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது பாட்டில்ஸ் அப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இல்லை அப்படி எந்த ஸ்டாண்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டர் பாட்டிலோட பாட்டம் லேயரை கட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு கீழே வச்சுக்கோங்க. இதை நான் இப்போ ஷோ கேஸில் கொண்டு போய் வச்சுட்டேன். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.